வணக்கம். என் பேர் மணிவண்ணன். இந்த வீட்டு போஸ்ட் பாக்ஸில் இந்த தாள் இருந்துச்சு. தாள் எடுத்து சாமி மேடம் வச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். சரி, திருப்பி எடுத்து வேலை முடிஞ்சு வரும்பொழுது ஒரு வாரம் சென்று அந்த தாளை பார்த்தேன். சரி, இந்த காளிய மனம் ரொம்ப உயிர், காளிய மனம் ரொம்ப பாசக்கார தாயாது அம்மா. சரி, எவ்வளோ காசு அடிச்சிட்டேன், எவ்வளோ துன்பம் பட்டுட்டேன். சரி, கடைசியா இந்த சாமியம்மா இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஃபோன் அடித்து கேட்டேன், எங்கம்மா இருக்குது? கோலசோளத்தில் இருக்குது. கோலசோளத்தில் இருக்காங்க அந்த அம்மா. அப்படி பார்த்தேன். படியேறும்பொழுது ரொம்ப வேதனையாக போனேன். படியேறும்போது ரொம்ப வேதனையாக போனேன். நான் ஒண்டி தான் போனேன், மனைவி கூட்டு போல ஒண்டி போனேன். இறங்கி வரும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இறங்கி வந்தேன். அப்புறம் மறுவாரம் கொண்டாட்டி நானே மனைவி எல்லாம் கூட்டிக்கிட்டே போனேன். போன உடனே அம்மா கிட்ட இந்த குறையெல்லாம் சொன்னேன். அம்மா அப்படி ஒரு மன குழப்பத்தில் இருந்தேன். அம்மா என்னை அப்படி செதுக்கி எடுத்துட்டாங்க. காளி மாசத்தோட சாமி மாசத்தோட இப்படி செதுக்கி எடுத்துட்டாங்க. பாருங்க, நம்ம எவ்வளோ துன்பப்பட்டிருப்போம், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம். இந்த தாலி எல்லா வீட்லையும் கிடச்சிருக்கோம். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, கசிக்கு போடாதீங்க. ஒரு தடவை பாருங்க, நான் வந்தேன், நம்பிக்கையோடு வந்தேன். எனக்கு பெரிய ஒரு தொகை கிடச்சிச்சு நம்பிக்கை அம்மா குணத்தில். அடுத்த வருஷம் ஏன் அடுத்த வருஷமும் நம்ம வேலை செய்ய முடியாது? கை நீட்டி வேலை செய்யணும். ஏன் நம்மளே சொந்தமாக செய்யக்கூடாதா? ஏன் ரொம்ப சொந்தமாக வாழ்க்கையை முன்னேறக்கூடாதா? பாருங்க, வாழ்க்கை பார்த்தீங்களா? பிள்ளைங்க கடல் இருக்குங்களா? பிள்ளைங்க கடல் எவ்வளோ பேர் கடல் இருக்குங்களா? அந்த கடலுக்கு ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா? ஏன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி இருக்காதா? வாங்க, அம்மாவை தேடி வாங்க. அம்மா சாமி அம்மாவை தேடி வாங்க. அவ்வளோ பேர் கடலுக்கே பயலிங் அடிச்சு வழி இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு வழி இருக்காதா? சொல்லுங்க. அற்புதமான வழி இருக்கு, ஆனந்தமான வழி, சந்தோஷமான வழி இருக்கு. நம்பிக்கையோட வாங்க. நான் பட்ட இன்பத்தை நீங்களும் பெறணும். சந்தோஷமா வந்து நான் படி வேதனை இறங்கும் பொழுது நான் சந்தோஷமா இறங்கும் பொழுது அந்த சந்தோஷம் நீங்களும் பெறணும். நான் பெற்ற இன்பத்தை சாமியம்மா பெற்ற நீங்களும் பெறணும்னு சொல்லி சந்தோஷமா கேட்டு முடிக்கிறார்.